மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46. எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பர்த்திமேயு இந்த கண் தெரியாத பார்வையற்ற இந்த மனிதனுடைய வாழ்க்கை, அந்த சரித்திரத்தை பற்றி நாம் பார்க்கும்போது 3 சுவிசேஷங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம், லூக்காவில் 18ஆம் அதிகாரத்தில், மத்தேயில 20ஆம் அதிகாரத்தில், இந்த 3 சுவிசேஷங்களிலும் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:35 எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனா, ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கவனித்து பார்த்தீங்கன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையை போல தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அந்த பர்த்திமேயுனுடைய அடையாளம் 3 காரியங்கள் இருந்தது. அது என்ன ஒன்று அப்படின்னா, அவன் ஒரு குருடனாக இருந்தான், வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியல, எதிர்காலம் இருட்டாக இருக்கிறது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வுலகத்தின் தேவன் அவிசுவாசிகளுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அனைவருடைய வாழ்க்கையில் மனது குருடாக்கப்பட்டவர்கள், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில, என்ன ஆக போகுதுன்னு தெரில, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு ஒரு மாதிரி இருள். அப்படி தான் அந்த பர்த்திமேயுனுடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கி இருளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருளால் இருந்த வாழ்க்கையில் அவன் உட்கார்ந்துருந்தான். அதுபோல் நீங்களும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் திகைச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுந்து நடக்க செய்யும்படி, உங்கள் இருளை வெளிச்சமாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். பாருங்க, அவன் வழியோரத்தில் உட்கார்ந்துருந்தான். முக்கிய வழி கூட கிடையாது, ஓரமாக ஒரு வாழ்க்கை ஓடுது. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் உங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அப்படியே வாழ்க்கை ஓடுது, ஏதோ போதுங்க, நான் ஒரு முக்கியமான ஆள் இல்லைங்க, நான் ஏதோ வாழ்க்கை போயிட்டுருக்கு, ஒரு ஓரமாக அப்படியே இருந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை முக்கியமான நபராக மாற்றும்படி ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரி வேளையிலே நடத்த தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொந்தமாக அவனுக்குன்னு ஒன்றும் இல்லை, அடுத்தவன் தயவுல தான் பழைச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிதான், கடன், பற்றாக்குறை, தோல்வி, இப்படி உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முக்கியமான ஒரு வாழ்க்கையை மாற்ற போகிறார். அவனுக்கு 3 காரியங்கள் இருந்தது. 1 குருட்டுத்தன்மை, அதுபோல் உங்கள் வாழ்க்கை இருளாக தெரியலாம். பர்த்திமேயுக்கு குருடாக இருந்தது, உங்களுக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கலாம். 2வது, அவனை வழியோரமாக முக்கியமில்லாத ஒரு நபராக உட்கார்ந்து கொண்டு இருந்தான். அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஏதோ நானும் வாழ்கிறேன்னு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். 3வது, அவன் பிச்சைக்காரனாக இருந்தான். அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்க தயவில், கடன் பிரச்சனை, பற்றாக்குறையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். பர்த்திமேயை தேடி இயேசு வந்து ஒரு அற்புதம் செய்தது போல இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திடுவார். உங்கள் இருளான வாழ்க்கை மாறிவிடும்.